திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எதுவும் செய்யாமல் செய்து கொண்டு இருப்பதுதான் செயலற்ற செயல் என்பதாகும். கடவுளை நினைத்திருப்பது சிறந்தது. ஆனால் உன்னை மறக்காமல் கடவுளை நினைத்திருப்பதில் ஒரு முழுமை இருப்பதில்லை. கடவுளை பற்றிய அதீத அக்கறையும் கவலையும் இல்லாதவனை நோக்கி கடவுள் வருகிறார். கடவுளுக்காக காத்திருப்பதை தவிர வேறு வழியில்லை. புற உலகில் மிக மென்மையான பொருள் தண்ணீர், அக உலகில் மிக மென்மையான பொருள் அன்பு. நீ அகந்தை கொண்டவனாக இருந்தால் அன்பு உன்னை நிறைக்க ஓடி வராது. எதிர்ப்பு காட்டாத உன் இயல்பு தண்ணீரைப் போல மென்மையாக இருக்கட்டும். தண்ணீர் எந்த வடிவம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளும். ஆனால் எந்த வடிவத்திலும் அது தன்னை இழப்பதே இல்லை. இறுகிப்போன பொருள்கள் தன் வடிவத்தை பிடித்து தொங்கிக் கொண்டு இருக்கின்றன. தானாக நடப்பவை எதையும் செய்து சாதிக்க முடியாது. ஜீவிதம் மிக பிரம்மாண்டமானது. உன்னுடைய எல்லைக்கோடுகள் அனைத்தையும் தகர்த்து எறிந்துவிடும் ஜீவிதம். கடவுளை தேடாதே. பரவசமும் ஆனந்தமும் உன்னை பிடித்து கொள்ளும் சூழலை தேடு. மௌனத்தை ஒருவர் உணர்ந்து வாழ்வது, மௌனத்தில் ஒருவர் அதுவாகி போவது, இவற்றை செயல் மூலம் சாதிக்க முடியாது. செயல் கழிந்த மௌனத்தில் ஆழும்போதுதான் அதை சாதிக்க முடியும். முழுமை உன் மூலம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நீ வெறும் புல்லாங்குழல் இசை. எல்லாம் அவனுடையது. செயல் புரியும் போது செயல் அவனுடையது என்பதை உணர்ந்திடு. நீ வெறும் கவனிப்பவன், சாட்சியாக இருப்பவன். அப்போது செயல் கழிந்த நிலை செயலுக்கு வந்து சேர்ந்து விடுகிறது. செயலும் செயல் கழிந்த நிலையும் ஐக்கியமாக போகிறது என்ற லாவோட்சு அவர்களின் சிந்தனையை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.